ஆனா வர வேண்டிய நேரத்தில் ஆன்மீகம் பண்ணோடனே எனக்கு ஞாபகம் வர்றது ரஜினிகாந்த். ஆன்மீகம் அது எப்ப வரும், எப்படி வரும் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அது வர வேண்டிய நேரத்தில் வரும். குருவே, நாங்கள் இதெல்லாம் கரைக்கிறோம். எங்கள்ல ஆன்மீகம் வந்தா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லாம் இழக்க வேண்டி வருது. எல்லாம் இழந்தால் தான் அது ஆன்மீகம் அதெல்லாம் ஆனால் நம்மட மூதாதையர்களுக்கு ஆன்மீகம் கிடைச்சிருக்கு, ஆன்மீக சுகம் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ஆள் நம்ம சுந்தர அது சமைச்ச ஐயோ அவருக்கு இது சுந்தரமூர்த்தி நாயனர் அவருக்கு எப்படி கிடைச்சது பாப்பா. ஓகே எப்படி ஒரு வயது பேரை பார்த்து கல்யாணம் வந்தது கடவுள் என்று அவருக்கு பிறகுதான் தெரியும். அதனால அவருக்கு ஆன்மீக ஞானம் கிடைச்சது. அதுல கூட அங்க போட்டால் குளத்தில் இருக்கிறார், இங்க போட்டுட்டு அங்க இது மட்டும் இல்லை, அவருக்கு கிடைச்சினா ரெண்டாம் கல்யாணத்தையும் கடவுள் தான் பண்ணுவேன். ஒன்று சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பார்த்தீங்கன்னா இல்லப்பா, உன்னை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. அதான் எனக்கும் ஆன்மீக ஞானம் வந்துட்டோட இருக்கா. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு விளங்குது. இது ஆன்மீகத்தை வந்து நான் பேயான்னு சொல்லல. இவர் இரண்டாவது மண்ணில் மனிதர்கள் வேற யாருக்கு நம்மட வாசகர் மாணிக்க வாசகர் அவருக்கு எப்படி கிடைச்சது பார்ப்போம். ஓகே, அந்த கண்டாரே அங்கே தங்கள் பணிந்து ஆன்மீகம் கொண்டாரே. அம்மா 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 தனியில் கொண்டு வந்த காதை அள்ளி காதை விட்டு ஓடித்தார். தன்னை மறந்து கண்ணில் கலந்து தப்பிடம் தெரிவிக்கிறார். அந்த கண்டாரே அங்கே தங்கள் பணிக்க அவரை பணிந்து ஆன்மீகம் கொண்டாரே. அம்மா 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 இப்படிதான் அவருக்கு ஆன்மீகங்களை. ஆனா அவர் போன அலுவலர் அரசன் கேட்டுட்டான், ஐயா குதிரை மக்கள் காசு பணம் அப்ப நம்மளுடைய கேட்டிருந்தால் பிரிக்கிறது புலி பிரிக்கிறது கோழி திருந்தா அண்ணன் மாதிரி மொழி பிரிஞ்சிருக்கும். அது அவருக்கு விழி இருக்கவே இல்லை. உடனே வாயில வந்தது சொல்லிடுவார், இதற்கள் தான் அது கிட்டத்தட்ட சொன்னார். ஆவணி உத்தரத்துல குதிரை வரும், குதிரை வந்தது, வந்துச்சு. எப்படி வந்து? ஓ
அப்பதான் குதிரை கிடைக்கும். இதாம இருக்குது. ஆ, இப்படி அவருக்கு ஆன்மீகம் கிடைக்கும். இது ஆம்பளையோட பரிசு. இது மட்டும் இல்ல, இந்த பொம்பளைகளுக்கும் இப்படி ஆன்மீக பரிசீலனை அவர்களுக்கும் பிதற்றல் உலகம் எல்லாமே இருக்கு. பொம்பளை இருக்கா? ஆமா, என்ன சொல்றீங்க குரு? பொம்பளை விஷயத்துல உலக மாட்டீங்கன்னு அப்படியே கொஞ்சம் நிதானமான ஆட்கள் இல்லை. நீங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா ஜோக் அடிக்காங்க தெரியும். இல்லை இல்லை, இதுதானே நாங்கள் பாட்டியில தண்ணி அடிச்சுட்டு விடுறேக்க அவதானே எங்க கொண்ட காலை ஓட்டு போறோம். நல்ல பேச்சு விடும், ஆனா உலகமா நீங்க இந்த ஆட்சியில மாட்டை கொண்டு வந்து சேர்றீங்க. இந்த உலக பொம்பளை யாருன்னு சொல்லுங்க. ஓ, எனக்கு நீ பார்த்த மூன்றாம் குருக்குல இந்த பொண்ணம்மா இந்த மகன் இருக்கிற சின்னம்மா அது கூட பழைய ஆளு. இல்லை என்னப்பா அண்ணமாவும் இல்ல சின்னமாவும் இல்ல, இது காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார், அவருக்கு பேர் முதல் புனிதவதி. அவருக்கு எப்படி கிடைக்கிறதுமா? சொல்லுங்க. காரைக்காலூரில் புனிதவதி பிறந்தார். பரமதத்தரின்பார் அவர் கணவர் என்று ஆனார். அந்த இல்லறம் இனிதாய் நல்லறம் காரைக்காலூரில் புனிதவதி பிறந்தார். அந்த பேருக்கு பதிசிவனை நினைத்தார். சுவை மாங்க நினைந்து பரமன் துணை புனிதவதியிடம் கொடுத்து தன் பணியிடம் சென்றாரே. அங்கு வந்த சிவன் அடியாட்டு நல்லமுடன் மாங்கனி படுத்து அகமகிழ்ந்திட நின்றாரே. இங்கு வந்த பரம தத்தர் மாங்கனியின் சுவையை கண்டு மற்றதையும் கேட்டுக் கொள்ள புனிதவதி உள்ளம் படைத்து சும்மையுரைத்திருக்க அதில் உணவு கலந்திருக்க சித்தர சித்தர குந்தி கொண்டார். காரைக்காலூரில் புனிதவதி பிறந்தார். அந்த பேருக்கு கவிசிவனை என்றும் நினைத்தார். காரைக்கால் அம்மையார், அவருக்கு எப்படி கிடைக்கும்? ஹஸ்பண்ட் கேட்டு மாம்பழம் வாங்கி கொடுத்துருக்குங்க. அவ கொண்டை வச்சுட்டு பார்த்தா உங்க சிவ யார் வாழ்றதான் வச்சுட்டேன். இவர் லஞ்ச் பிரேக்கு வீட்டம் வந்துருக்கிறாங்க. பக்கத்திலான வந்து சாப்பிட்டு மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தா இதுவே அப்ப பார்த்தா மற்றதையும் கொண்டு நல்ல டேஸ்ட் துடிச்சு போயிட்டான். அட கடவுள், சிவனடியாரை கொடுத்ததை சொல்லினே என்று பயந்து போயிட்டான். சொல்லியிருக்கோம் வெறும் கிச்சனுக்குள்ள போனான். தமிழ்ல கிச்சன் சொல்லிட்டோம். தமிழ்ல அப்படி போனவன் சிவனை கும்பிட்டோன்னு மாம்பழம் கிடைக்குது கொண்டு வந்து என்ன கிச்சனுக்குள்ள போனா மாம்பழமா வரும். வரும். அப்ப அதை சாப்பிட்டேன். அது வெரி வெரி டேஸ்ட் இருக்கும். அப்ப அவன் கேட்கிறேன், என்ன நான் கொண்டு வந்த பழத்தை விட இது வித்தியாசமான பழமா கிடக்கு. அவர் ஆமா இல்லை விஷயத்தை சொல்லிட்டார். இது சிவபெருமான். போடி பேச்சு, உனக்கு சிவபெருமான் குஷினிக்கலாம்னு வந்து சிவபெருமான் பார்த்தது மாமா கேட்டேன். உடனே அவரை கொண்டு வந்துச்சு. பொம்பளையதோ அவ பொம்பளைங்க தன்னை மடக்கான்னு போட்டு சொல்லிட்டு இங்க மணி மணி கொண்டு இன்னொன்று கொண்டு இவ போறா ஜெனுக்குள்ள வாரா மாம்பழம் வருது. நம்பிட்ட வேற ஒண்ணு இயலாது. என்ன அப்ப உடனே என்ன இவர் பயந்து ஒதுங்கிட்டேன். அண்ணன் இப்ப நிறையவே சொல்லி போட்டியில் இந்த ஆன்மீக பேச்சு இப்ப கொஞ்சம் இந்த சித்தன் நெடுக்கியவன் தான் கிடாக்கு. ஆனா ஒரு கேள்வி ஒன்று கூட கேட்கலாம். கட்டாயம் யாருக்கு விளங்க என்னென்றால் நாங்களும் இந்த கோயில் குளம் எல்லாம் போய் வரோம், ஒரு இடம் கும்பிடுறோம், வீட்டையெல்லாம் சந்திரமும் எல்லாம் போட்டு கும்பிடுறோம். அப்ப எங்களுக்கு வேணும் ஆன்மீகம் கிடைக்கும். இதுக்கு நான் கேள்வி வர்றேன். சொல்லு. இந்த சுந்தரர் வாசகருக்கெல்லாம் ஞானம் இங்க கிடைச்சது, கோயில கிடைச்சது. வேற
கிடைச்சதப்பா. புத்தருக்கும் கிடைச்சது ஞானம். ஓகே. அரச மரத்தடி. ஞானம்ன்றது கோயில்ல மட்டும் தான் கிடைக்கும் என்று இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இருக்கலாம். சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதானே. இயேசுபிரான் வந்து யோவான் ஞானம் கொடுத்ததால கிடைச்சேன்னு சொன்னீங்க. சரி, முகமது நபி கோயில்கால ஒழிக்க வரைக்கும் கிடைச்சேன்னு சொன்னீங்க. ஆனால் உங்களை போல சாமானியருக்கு எப்படி நடக்குமோ? இதெல்லாம் பெரிய ஆட்கள். நாங்கள் கோயிலுக்கு போய் கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்தினா தானே கொஞ்சமாக ஆன்மீகம் கிடைக்கும். வீட்டில் இருந்து விஜய் பார்த்துருந்தா கிடைக்க போதும். சித்தம் தெளிஞ்ச ஒரு பதில் ஒன்று கிடைச்சது. யாரும் கோயிலுக்கு போங்கோ, ஆன்மீகம் வருவோம். அதைத்தான் ஆன்மீக போத எப்படி எப்ப வரும், யாருக்கு வரும் என்று யாருக்குமே தெரியாது. அதுதான் எங்களோட குருநாதர் தெய்வ மச்சான் சொல்லியிருப்பார். தெய்வ மச்சான். அது கிடைச்சு விட்டா அதுல இருந்து யாருமே மீண்டு வந்ததில்லை. அதுல அவ்வளவு ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ். ஓ, அதாலதான் இந்த போதையில பெரிய போதை வந்து மதுவால வார போதை இல்லை, ஆன்மீகத்தால வார போதை தான் பெரிய போதை, ராஜ போதை என்று நாங்கள் எல்லாரும் சொல்ல வாரோம். விளங்கினது உங்களுக்கு எல்லாம் கல்யாணம். அந்த தலையாட்டங்களை நாங்க பார்த்து வைக்கிறோம். இப்ப நாங்க ஒரு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். ராஜபோதையை பற்றி ஒரு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள அவங்களுக்கு எட்டின மாதிரியே சொல்லியிருக்கோம். ஆனா நீங்கள் என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். அதையும் சொல்லிட்டு போவோம். சொல்லுங்க. ஓகே. ராஜபோதை என்னவென்று நாங்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டோம். அதை பார்த்து நீங்கள் தேடி மிச்சம் தெரிஞ்சுக்கலாம். ராஜபோதை என்னவென்று நாங்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டோம். ராஜபோதை என்னவென்று நாங்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டோம். இதர் போதை என்பதெல்லாம் சும்மா பேசுதாங்க. போதை நமக்கு வந்தால் என்ன செய்யும்? போதை என்பதெல்லாம் சும்மா பேசுதாங்க. போதை நமக்கு வந்தால் என்ன செய்யும்?